மன்னர்கள் ஆட்சி காலம் நடைபெற்ற பொழுது பெர்ஷியா நாட்டிலே ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த சாதாரண ஒரு மனிதன், அவன் பேர் தாரா. அவன் அரசன் நேரடியாக பார்க்கின்றான். அவனுடைய அறிவாற்றல், புத்தி கூர்மையை கண்டுபிடித்து தனக்கு உதவி செய்யக்கூடிய நம்பகமான அரண்மனை உத்தியோகம் கொடுத்து வைத்திருக்கின்றான். தாரா படிப்படியாக முன்னேறி ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். உடனிருந்த மற்ற மந்திரி பிரதானிகளுக்கெல்லாம் மிகவும் கோபமாகவும் எரிச்சலாகவும் பொறாமையாகவும் இருக்கிறது. அவர்கள் இவன் நடவடிக்கை ஒவ்வொன்றையும் கவனித்து கொண்டே வருகின்றார்கள். அவன் கையிலே ஒரு பெட்டி எப்பொழுதும் வைத்திருக்கிறான். எங்கு சென்றாலும் எடுத்து செல்லுகின்றான். இரவு நேரத்திலே அவனுடைய அறையில் இருக்கும் பொழுது அதை திறந்து பார்க்கிறான். அவன் மாநில ஆளுநராக பொறுப்பேற்று மன்னரை விட்டு சற்று விலகி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சென்ற பின்னாலே அரசவையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரமுகர்களும் சேர்ந்து தாரா ஏதோ ஊழல் செய்கின்றான், பொருள்களை எல்லாம் தன் பெட்டியிலே எடுத்து ஒளித்து கையிலே தூக்கி கொண்டே அலைகின்றான். அந்த பெட்டியை அவன் ஒருபொழுதும் எந்த இடத்திலையும் வைப்பது இல்லை. இரவு நேரத்தில் அதை மகிழ்ச்சியோடு திறந்து பார்க்கிறான் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் எப்படியாவது அவனை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும், அவனுடைய ஊழலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். மன்னனுக்கு தாரா மீது அளவு கடந்த நம்பிக்கை, அன்பு எல்லாம் நிறைந்திருக்கிறது. இருந்த போதிலும் மற்றவர்கள் சொன்ன அந்த சொற்களை ஏற்றுக்கொண்டு தாராவை அழைக்கின்றார். தாரா பெட்டியோடு வருகின்றான். இந்த பெட்டியிலே என்ன இருக்கின்றது, ஏன் எங்கு சென்றாலும் அதை எடுத்துக்கொண்டே செல்கின்றாய் என்று கேட்கின்றார் மன்னர். அப்போ அதை திறந்து காட்டுகின்றான் தாரா. உள்ளே ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடையருடைய ஒரு அழுக்கடைந்த ஆடை, அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு கால்நடைகளை விரட்டி செல்வதற்கான கம்பு ஒன்று, இந்த சில பொருள்கள் மட்டுமே இருக்கின்றன. மன்னருக்கும் சுற்றி இருந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். அப்போ தாரா சொல்லுகின்றான், உங்களுக்கு என்றாவது ஒரு நாள் இந்த சந்தேகம் வரும். என்னை திடீரென்று கோபுர உச்சிக்கு வரையிலே தூக்கி வைத்த நீங்களே குப்பை தொட்டியிலே எறிவது போல கேள்விகள் கேட்டு சந்தேக கண்ணோடு பார்க்க சூழல் ஏற்படும். அதனால்தான் நான் முன் எந்த நிலையிலே இருந்தனோ அந்த நிலையை அன்றாடம் நினைத்து கொள்கின்றேன். கடவுள் என்னை இந்த நிலையிலே வைத்தார். அவருடைய கிருபையாலே இப்பொழுது அரச பதவியிலே இருக்கின்றேன். பெர்ஷிய நாட்டு மன்னன் மிக பிரியமாக, அன்பாக, நம்பிக்கையாக என்னை கவனித்து கொள்கின்றான். ஆனால் இவையெல்லாம் நிரந்தரமானவை அல்ல. பணமும் பதவியும் பொன்னும் பொருளும் வந்துவிட்டால் மனிதனுக்கு கண் தெரியாமல் அவன் தலைகீழாக ஆட ஆரம்பித்து விடுகின்றான். அப்படி இல்லாமல் தாரா எப்பொழுதும் தாராவாகவே இருக்க விரும்புகின்றேன். அதனால் தான் எப்பொழுதும் இந்த பெட்டியை என்னுடனே வைத்திருக்கின்றேன். தினமும் உறங்கச் செல்வதற்கு முன்னாலே இந்த ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் தற்காலிகமாக ஏதோ ஒரு சூழலில் தற்செயலாக மன்னன் அமைத்து கொடுத்தது.
மீண்டும் உன்னுடைய சுயநிலைக்கு போக வேண்டிய சூழல் வந்தால் இந்த அழுக்கடைந்த ஆடைகளை அணிந்து கொண்டு கையிலே கோல் ஏந்தி ஆடு மாடுகளை விரட்டி கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் உன்னுடைய உண்மையான நிலை என்று உணர்த்துவதற்காக தினமும் அதை பார்த்து கொள்கின்றேன் என்று தாரா சொன்னான். இந்த கதையின் மூலமாக நாம் மனிதன் தனது நிஜ சொரூபம், இந்த அழிந்துபட்டு போகக்கூடிய உடல் அல்ல, தான் ஆன்மஸ்வரூபம் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதை தன்னுடனேயே சுமந்து கொண்டே போக வேண்டும். இந்த உலகத்திலே பலவிதமான பொறுப்புகளுக்கு இடையிலே பகவான் வைத்திருக்கின்றார். இதெல்லாம் எப்பொழுது நிறைவு பெறும், இதெல்லாம் எப்பொழுது கை நழுவி போய்விடும், அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய உண்மை சொரூபமாக ஜீவனும் சிவனும் ஒன்று என்ற நிலையிலே எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் ஞாபகத்தில் இருந்து கொண்டே இருந்தது என்றால் நாம் எப்பொழுதும் தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. நேர்மை, ஒழுக்கம், பண்பு, அன்பு, இப்படி எல்லா விதமான நல்ல பண்புகளும் குணங்களும் நம்மிடையே எப்பொழுதும் இடம்பெற்றிருக்கும். அதையே இந்த தாராவினுடைய கதை நீதியாக நமக்கு தருகின்றது. நன்றி, வணக்கம்.